சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கிறிஸ பார்க்கறதுக்காக முத்துவும், மீனாவும் வருவாங்க. கிறிஸ அவங்கள பார்க்க விடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு கிறிஸ அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கிறிஸ பார்க்கறதுக்காக முத்துவும், மீனாவும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்ருதியும், ரவியும் வந்து ஏதோ குடுத்து, இதையும் கிறிஸுகிட்டயே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, விஜயா வர்றத பார்த்துட்டு 2 பேரும் மீண்டும் சண்டை போட்டுக்கிற மாதிரி டிராமா பண்றாங்க. இத பார்க்குற விஜயா மனசுக்குள்ளாரயே பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கிறிஸ பார்க்கறதுக்காக முத்துவும், மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க வழக்கம் போல கிறிஸு இல்ல. ஸோ ஏதேதோ பேசிட்டு ஃபைனலா வந்து நம்ம முத்துவும், மீனாவும் கிறிஸ நாங்க தத்து எடுத்துக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு ஓப்பனாவே கேட்டர்றாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா வந்து தயங்கி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்துவும், மீனாவும் கிறிஸ தத்து எடுக்கிறத பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா இந்த முறை ரோகிணியோட அம்மா ரோகிணிகிட்டயே கோவமா பேசுறாங்க. அவங்க சொல்றது நியாயம். அதுதான் நியாயமா இருக்கும். அப்பனத்தான் கிறிஸு உன் கண்ணு முன்னாடியே இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ரோகிணி இருந்துகிட்டு கோவமா அவங்க அம்மாகிட்ட கிறிஸு என்னோட புள்ள. அதனால நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது உன்னோட புள்ளையா? கிறிஸ சின்ன புள்ளையிலேருந்து நான் தான் வளர்க்குறேன். எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அப்படின்னு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.